வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல, அத்தியாயம் 31. டாக்டர் தேவசுந்தரம் தமது பென்ஸ் காரிலிருந்து இறங்கியதுமே வரவேற்பறையின் பெரிய கண்ணாடி கதவை திறந்துவிட்டு ஒதுங்கி நின்றபடி சலாம் போட்டான் ஆஸ்பத்திரியின் காவலாளி. பார்த்தும் பாராது போன்ற மிடுக்குடன் தலையை லேசாக ஆட்டிவிட்டு டக் டக் என்று பாதணிகள் ஓசை எழ ஷேவிங் லோஷனின் மனம் அறை முழுவதும் கமகமக்க, கழுத்தில் மாலையாக ஸ்டெத்தாஸ்கோப் தொங்க, உத்தியோக தோரணையில் தலையை நிமிர்த்தி கொண்டு தேவசுந்தரம் ரிசப்ஷன் மேஜையை நோக்கி நடந்தார். பட்டென்று தமது சட்டை பையிலிருந்து ஒரு ஷூயிங் மில்லலை எடுத்து உரித்து வாயில் போட்டு கொண்டார். அமெரிக்காவில் சில காலம் வைத்திய சிகிச்சை பயிற்சிக்கு போயிருந்த போது ஏற்பட்ட பழக்கம், தொல்லைகள், கவலைகள், பிரச்சனைகள் எழுந்து அவரை திணற வைக்கும்போது ஒரு சூயிங்கம் தொண்டை வாயில் போட்டுக்கொண்டு அசை போடுவது வழக்கம். அன்று காலை அவருக்கு ஒரு பிரச்சனை. அவரது நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு வயிற்று வலிக்காரருக்கு அறுவை சிகிச்சை செய்ய காலை 9 மணிக்கு ஆரம்பம் என்று நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. காலை 10:30 12 மணியில் மரண யோகம் வந்துவிடுகிறது டாக்டர். அதனால் சரியாக 9 மணிக்கே அறுவை சிகிச்சையை துவங்கிடுங்கோ என்று நோயாளியின் மனைவி வைராட்டியை சீமாட்டி அவரிடம் புலம்பியிருந்தாள். டாக்டருக்கு ராகு காலம், மரண யோகம் இவைகள் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் நோயாளிகள் நம்புவதை தடுக்க இயலாதே. அதுவும் தனியார் மருத்துவமனை நடத்தும் ஒரு இயக்குநராக இருந்து கொண்டு பணத்தை தண்ணீராக வாரி இறைக்கும் நோயாளியின் உறவினர்களுக்கு உற்சாகமூட்ட ஓரளவுக்கு கொள்கைகளை தியாகம் செய்தாக வேண்டுமே. காலையில் பல் துலக்கும் முன்னரே மயக்க மருந்து செலுத்தும் நிபுணருக்கு போன் செய்தார். அவர் கே ஆஸ்பத்திரிக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு மயக்க மருந்து கொடுக்க போயிருக்கிறார். ஆபரேஷன் இந்நேரம் முடிந்திருக்கும். சரியான நேரத்திற்கு உங்கள் நர்சிங் ஹோமுக்கு வந்து விடுவார், கவலை வேண்டாம். மறுமுனையில் மயக்க மருந்து நிபுணரின் மனைவி இணைக்க குழைந்தாள். காலை 8:30 மணி ஆகியும் ஆசாமியை காணவில்லை. டாக்டர் தேவசுந்தரத்துக்கு வலிப்பு வந்துவிடும் போன்றதொரு கோபம். நேரே ரிசப்ஷனிஸ்டிடம் வந்தார். சற்றென்று எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தாள். உடனடியாக கே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் செய்து டாக்டர் மேகநாதன் அங்கிருந்து கிளம்பிவிட்டாரான்னு விசாரி உத்தரவிட்டபடி சூயிங்கமை வேகமாக ஆத்திரத்துடன் பற்களால் கடித்து மென்றார். அவசரமாக டெலிஃபோன் டைரக்டரி திறந்து ஹாஸ்பிட்டல் என்ற பகுதியில் கண்களை ஓட்டி அவள் கே ஆஸ்பத்திரியின் எண்களை சுழற்றி முடிப்பதற்குள் தமது ஹைதர் காலத்து ஸ்டாண்டர்ட் மோட்டார் வாகனத்தில் தடபடா சப்தத்துடன் மேகநாதன் வந்து இறங்கினார். ஹலோ என்று உற்சாக குரல் கொடுத்தபடி உள்ளே வந்தார். அவரை கண்டதும் சற்றென்று சூயிங்கமை அருகிலிருந்த குப்பை தொட்டியில் துப்பிவிட்டு, வந்துட்டியா? பேஷண்டை விட அவர் மனைவி கொடுக்கும் தொல்லைதான் ரொம்ப பெருசாக இருக்கு. மெல்ல சிரித்தார் தேவசுந்தரம். நண்பரை கை குலுக்கி வரவேற்றார். இன்னும் ராகு காலம் வரவே 20 நிமிஷங்கள் இருக்கு. நல்ல கடும் ராக காலத்தில் தான் கே ஆஸ்பத்திரி எமர்ஜென்சி ஆபரேஷனுக்கு உதவினேன். பேஷண்ட்டு உயிரோடு தான் இருக்கான், சிரித்தார் மேகநாதன். மரண யோகம் வரும் முன் ஆபரேஷனை முடிக்கணும்னு நோயாளியின் மனைவி ரொம்ப கவலைப்படுகிறாங்க என்ற போது மேகநாதன் உறக்க சிரித்து விட்டார். ஒருவனுக்கு மரணமடைய யோகம் வந்துவிட்டால் எந்த டாக்டராவது அவன் உசிரை பிடிச்சு வைக்க முடியுமா? நான்சென்ஸ் என்றபடி ரிசப்ஷன் மேஜைக்கு பின்னால் பணிவாக நின்ற அழகு பிம்பத்தை கண்களால் அள்ளி பருகினார். தேட்டர் ரெடி, நாம் போகலாமா என்று தேவசுந்தரம் உசுப்பிய போது மேகநாதனின் பார்வை மீண்டும் ரிசப்ஷன் பக்கம் தாவியது. 1 மாத காலம் ஓய்வில் மனைவியுடன் கோடைக்கு போய்விட்டு 2 தினங்கள் முன்னர் தான் அவர் சென்னை திரும்பியிருந்தார். அதற்குள் பல தனியார் மருத்துவமனைகளிலிருந்து அறுவை சிகிச்சைக்கு வந்து உதவ அழைப்பு வந்ததில் மனிதர் நித்திக்கு முக்காடி விட்டிருந்தார். புதிதாக அங்கே இப்போது அமர்த்தப்பட்டிருக்கும் அந்த பெண்ணின் அழகு அவரை கிறுகிறுக்க வைத்தது. ஆபரேஷன் முடிந்ததும் யார் இவள், பேர் என்ன, எந்த ஊர் என்ற விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியபடி மாடிப்படி ஏறும் முன் மறுபடியும் ரிசப்ஷன் பக்கம் பார்வையை வீசிவிட்டு தேவசுந்தரத்தை பின்தொடர்ந்தார். டெலிஃபோன் டைரக்டரியில் ஹாஸ்பிட்டல் என்ற பகுதியை புரட்டி கொண்டிருந்த போது காவேரியின் மூலையில் ஹாஸ்டல் என்ற வார்த்தை பளிச்சிட்டது.
வேலைக்கு போகும் பெண்கள் தங்கி வசிக்க ஹாஸ்டல் என்ற அமைப்பு பல நாடுகளில் உள்ளதே. சென்னையில் அப்படி ஏதாவது இருந்தால் பரபரப்புடன் பக்கங்களை புரட்டினாள். ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் என்ற தலைப்பில் ஓர் எண் கிடைத்தது. ஊக்கு நுனியில் வியர்வை பிடிக்க, நெஞ்சு படப்படக்க அந்த எண்களை வேகமாக சுழற்றினாள். ஆமாம், இது வேலை செய்யும் பெண்கள் தங்கி வாழும் விடுதிதான். தற்சமயம் இதில் இடமில்லையே. காவேரியின் உற்சாகம் ஊதியிருந்த பலூனை ஊசியால் குத்தினது போல் புஷ் என்று அடங்கி போனது. வேற ஏதாவது தெரிஞ்ச இடம், தனிப்பட்ட முறையில் இயங்கும் பெண்கள் தங்கும் விடுதி தெரிஞ்சால் சொல்ல முடியுமா? அமுதா ஹாஸ்டல்னு ஒரு விடுதி இருக்கு. இப்போதான் சமீபத்தில் ஆரம்பிச்சது. கொஞ்சம் இருமா, நான் பார்த்து அதன் டெலிஃபோன் எண்ணை தருகிறேன். மறுபக்கத்தில் பேசியவளின் குரலில் அனுதாபம் ஒலித்தது. சில நொடிகளில் மூச்சிறைக்க அவள் எண்களை சொன்னாள். டெலிஃபோன் அந்த ஹாஸ்டலுக்கு சில மாதங்களுக்கு முன்தான் கிடைத்தது. டைரக்டரியில் அதன் எண் இருக்காது. அங்கே வேணுமானால் முயன்று பார். டக்கென்று மறுபக்கம் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தால் காவேரி. வார்ட் பையன்கள் டிராலிகளை தள்ளியபடி போய் கொண்டிருந்தனர். அவுட் பேஷண்ட் பகுதியில் வரும் நோயாளிகள் மெல்ல ஒவ்வொருவராக வரவேற்பறையில் ஒரு பக்கத்தில் வந்து உட்கார ஆரம்பித்தனர். அதை கவனிக்க வரும் வைத்தியர் வருவதற்கு அரை மணிக்கு மேல் நேரம் இருந்தது. அவள் சற்றென்று அமுதா ஹாஸ்டல் எண்களை சுழற்றினாள். எங்கே வேலை பார்க்கிறீங்க? தங்க தனி அறையா வேண்டும்? சாத்தியப்படாதே. வெளிநாட்டு பெண்ணா? நானும் என் மனைவியும் ஹாஸ்டலை ஒட்டிய வீட்டில் வசிக்கிறோம். அதனால் ஹாஸ்டல் அலுவலகம் இரவு 10 மணி வரை செயல்பட்டு கொண்டிருக்கும். நீங்களே நேரில் வந்தால் பேச சௌகரியமாக இருக்கும். முகவரி தெரியுமா? தேனாம்பேட்டையில் சர் மகாதேவன் தெரியுதுன்னா யாரும் அடையாளம் காட்டுவாங்க. அதில் 7வது நம்பர் தான் எங்கள் ஹாஸ்டல். சாயங்காலம் தப்பாமல் 5 மணிக்கு மேல் வாருங்கள். நீங்களே முடிவு செய்யலாம். துல்லியமான ஆங்கிலத்தில் மிகவும் மரியாதையாக பேசினார் மறுபக்கத்தில் இருந்த மனிதர். மாலை மணி எப்பொழுது 5 நெருங்கும் என்ற அவளுள் ஒரே துடிப்பு. அடுத்த ஷிஃப்ட் ஆரம்பமாகிவிட்டதை அறிவிக்க மின்விசை மணி கனகனத்தவுடன் அவள் எழுந்து மற்ற ஊழியர்களுடன் பரபரப்பாக வெளியே வந்தாள். இருட்டு முன் அமுதா ஹாஸ்டலுக்கு போய் ஒரு இடம் பிடித்து கொண்டு முன்பணம் கட்டிவிட வேண்டும் என்ற ஆதங்கம் அவளுக்கு. ஆட்டோ ஒன்றை பிடித்து கொண்டாள். சாலையிலிருந்து திரும்பிய ஆட்டோ சாக்கடை தெருவு நடுவே ஒரு வாய்க்காலாக ஓடிய ஒரு குறுகலான தெருவுக்குள் நுழைவதைக் கண்டு கொஞ்சம் அதிர்ந்து போனாள். குண்டும் குழியுமான அந்த தெருவின் இருவருங்கிலும் ஓலை குடிசைகள், அவைகளின் முன்னால் முருங்கை மரங்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் அமுதா ஹாஸ்டல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவள் வியப்புடன் தன்னை சுற்றிலும் கண்காணிக்கும் முன் இடிந்து விழும் தருவாயிலிருந்த ஒரு மதில் சுவரின் திறந்த கேட்டின் வழியே ஆட்டோ சிவப்பு மண்ணை சீறி கிளப்பி கொண்டு ஒரு புராதன பங்களாவின் முன் போய் நின்றது. வெள்ளைக்காரர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்ட பங்களா. சுற்றிலும் புளிய மரங்கள், செம்மண் தரை, பொக்கையும் வெடிப்புமான சுவர்கள், வெனீசியன் ஷட்டர்களை கொண்ட ஜன்னல்கள். ஷட்டர்களின் மீது டன் கணக்கில் தூசி. சிவப்பு சிமெண்ட் பூசிய தரை என்ற அலங்காரத்தில் இருந்த ஒரு பாழடைந்த பங்களா அது. ஆஃபீஸ் என்று கருப்பு எழுத்துக்களை தாங்கியபடி தூங்கிய வெள்ளை பலகை தெரிந்த ஒரு அறைக்குள் அவள் போய் நின்றாள். குழல் விளக்கு கூட சுவரின் அழுக்குடன் அழுது வடிந்து கொண்டிருந்தது. மிஸ் காவேரி ஃப்ரம் ஆப்பிரிக்கா என்றபடி ஆங்கிலத்தில் அவளை வரவேற்று கை குலுக்க நாற்காலியிலிருந்து எழுந்த ஒல்லி மனிதரை பார்த்து அவள் கும்பிடு போட்டாள். நான் தான் சந்திரசேகர். இவள் என் மனைவி சுபத்ரா. இருவரும் சேர்ந்து இந்த ஹாஸ்டலை நடத்தி வருகிறோம். உட்காருங்க, உபசரித்தார். வெள்ளையும் கருப்புமாக நரை கலந்த முடியையும் கூரான அவரது நாசியையும் தொங்கும் புருவங்களையும் பார்த்தபடி அவள் உட்கார்ந்தாள். துணை இயக்குனர் என்ற அவரது மனைவி சுபத்ரா அம்மாள் வெறும் பொம்மை போலும். பேச்சு முழுவதையும் ஐயாவே முடித்தார். அம்மாள் இடையே லேசாக முறவளித்தாள். சந்திரசேகரின் பேச்சில் நளினம் இருந்த போதிலும் பார்வையில் கடுமை தெரிந்தது. போர்டிங் அண்ட் லாட்ஜிங்குக்கு 350 ரூபாய் தர வேண்டும். காலை டிஃபன், காஃபி, கையில் பகல் உணவு பொட்டலமாக கட்டி தரப்படும். வேலையிலிருந்து திரும்பி வந்ததும் ஒரு டம்ளர் தேநீரும் டிஃபனும் தரப்படும். இரவு 7 மணிக்கு சம்பிரதாயமான குழம்பு, ரசம், பொரியல், மோர் என்று சாப்பாடு. முட்டை, பால் வேண்டுமென்றால் தனியாக பணம் கட்ட வேண்டும். விடுமுறை நாட்களில் பகலில் சாப்பாடு, இரவில் சப்பாத்தியும்
சப்ஜியும் மோரும் வழங்கப்படும். சாப்பாட்டை பற்றி அவள் கவலைப்படவில்லை. தாய்நாட்டில் ஹோட்டலிலும் சரி வீட்டிலும் சரி கிடைத்த உணவு அவளுக்கு பிடிக்கவில்லை. நிம்மதியாக ஆண்களின் சீண்டுதல்கள் இன்றி அமைதியாக ஒரு இடத்தில் அவள் தங்க விரும்பினாள். உங்களுக்கு என்று தனி அறை கிடையாது. 4 பெண்களுக்கு ஒரு அறை வீதம். பல தடுப்புகளால் இந்த பங்களாவை ஒரு ஹாஸ்டலாக மாற்றியிருக்கிறோம். குளியலறை, கழிவறை, தோட்டம் இவை எல்லோருக்கும் பொது. தொலைபேசியை உபயோகிக்க ஒரு முறைக்கு ரூபாய் கட்டணம். 2 மாத தொகையை முன்பணமாக கட்ட வேண்டும். அது ஹாஸ்டலின் முக்கிய விதி. சந்திரசேகர் கண்டிப்பாக பேசினார். அவரது கூரிய பார்வையும் ஒடிசலான தோற்றமும் ஒட்டிய கன்னங்களும் ஒரு கணம் அவள் கண்களுக்கு ஒரு கழுகை பார்த்த பிரமை. சற்றென்று தன் உணர்வுகளை சமாளித்து கொண்டாள் காவேரி. மேஜையில் அவள் முன்னால் வைக்கப்பட்ட விண்ணப்பத்தாளை பூர்த்தி செய்தாள். 2 தினங்களில் அங்கே வந்து சேர்ந்து விடுவதாக கூறி 100 ரூபாயை முன்பணத்தின் ஒரு பகுதிக்காக உடனடியாக செலுத்தி ரசீதை பெற்றுக்கொண்டாள். வசந்தாவுக்கும் ரகுபதிக்கும் அவள் ஹாஸ்டலில் போய் தங்குவது பிடிக்கவில்லை. எத்தனையோ சொல்லி தடுக்க பார்த்தனர். அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அலமேல் அம்மாளுக்கு விட்டது சனியன் என்ற நிம்மதி. தான் ஒப்புக்கொண்டபடி 2 தினங்களுக்கு பின் கையில் இருந்த டிராவலர்ஸ் செக்குகள் சிலவற்றை மாற்றி தேவைப்பட்ட பணத்துடன் பெட்டியுடன் அவள் அமுதா ஹாஸ்டலில் வந்து குடியேறிவிட்டாள். ஹாஸ்டல் வாழ்க்கை மிகவும் கடினமானது என்பதை வந்த நாளே புரிந்து கொண்டாள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரும்பு கட்டில்கள் திரும்பும் போதெல்லாம் பெருத்த சப்தம் செய்து தூக்கத்தை கெடுத்தன. அவை மீது விரிக்கப்பட்ட மெல்லிய மெத்தையை தாண்டி இரும்பு பட்டை முதுகை சுரீர் என்று தாக்கி குளிரில் இருக்கியது. போதாதற்கு மின் விசை துண்டிப்பின் காரணமாக இரவில் விளக்குகள் இல்லாது ஹாஸ்டல் இருளில் மூழ்கி கிடந்தது. மின் விசிறி இல்லாது பனையோலை விசிறியால் இரவு முழுவதும் கொசுக்களை ஒட்டி கொண்டு டார்ச் உதவியால் கழிவறைக்கு போய் வந்து விழுந்ததும் முதலாவதாக குளியல் அறையை பிடிக்க கியூவுக்கு ஓடி ஒரு சில தினங்களில் காவேரி அழுத்து போனாள். ஒன்றன் பின் ஒன்றாக அவளுக்கு ஏன் இப்படிப்பட்ட சிரமமான அனுபவங்கள்? தாய்நாட்டில் வாழ்க்கை என்பது ஒரு பலத்த போராட்டமா? பலவாறு எண்ணியபடி அவள் தலையை வாரி முடித்து கொண்டு மாற்றுடை அணிந்து கொண்டு வேலைக்கு புறப்படும் முன் அலங்கார மேஜை மீது கண்ணாடி அருகே தன் காதுகளிலிருந்து அவிழ்த்து வைத்த தங்க வளையல்களை எடுக்க கையை நீட்டிய போது அவைகளை அங்கே காணவில்லை. திக்கென்ற உணர்வில் அவள் அதிர்ந்து போனாள். மற்ற எல்லோரும் வேலைக்கு புறப்பட்டு போய்விட்டனர். இரவு மற்றவர்கள் படுத்த பின்னர் தான் அவள் அவைகளை கயிற்றி அந்த மேஜை மீது வைத்தாள். வந்ததிலிருந்து சில தினங்களாக அப்படிதான் வைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்று காலை அவைகளை காணவில்லை. 1 பவுன் எடை கொண்ட தங்க வளையல்கள். சௌந்தர்யானி அவளது பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுத்தது. அவைகளை யாரோ களவாடி கொண்டு விட்டிருக்கிறார்களே. துக்கம் நெஞ்சை அடைக்க அவளுக்கு அழுகை நெஞ்சை இருக்கியது. உடனடியாக இதை அவள் சந்திரசேகரிடம் புகார் செய்தாக வேண்டும். வேகமாக ஆபீஸிற்கு ஓடினாள். சந்திரசேகர் அவளை நிமிர்ந்து பார்த்து லேசாக முறவளித்தார். ஐ எம் சாரி மிஸ் காவேரி. அவரவர் பொருள்களை அவரவர்கள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். ஹாஸ்டலில் யார் மீதும் நான் சற்றென்று திருட்டு பட்டம் கட்டி நடவடிக்கை எடுக்க முடியாது. எங்கள் ஹாஸ்டல் பெயர் கெட்டுவிடும். தலையை பலமாக அசைத்தார். அன்று முழுவதும் அவளுக்கு வேலை ஓடவே இல்லை. இன்று தங்க வளையல்கள் களவு போயின. நாளை இந்த ஹாஸ்டலையும் உதறிவிட்டு அவள் எங்கே போவாள்?